நேயர்களே வணக்கம். சிம்மராசிக்கு சனி பயிற்சி, சனி பகவான் நன்மை செய்வாரா தீமை செய்வாரா? சிம்மராசிக்கு அதாவது என்னது, சூரியனுக்கு மகனே சனி பகவான். அதாவது அவங்க ரெண்டுத்துக்குமே ஒரு பகை. சூரியனுக்கு சனி பகை, சனிக்கு சூரியன் பகை அப்படி சொல்லுவாங்க சாஸ்திரத்தில். அப்போ சிம்மராசிக்கு சனி பயிற்சி 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார். 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் ஆணாக இருந்தால் பெண்ணு, பெண்ணாக இருந்தால் ஆண் சிம்மராசிக்காரங்க. அப்போ 7ஆம் இடத்துல இருக்கும்போது நண்பர் கூட்டாளினால பகைகள், ஒரு நிம்மதியானதே இல்லைங்க. 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது நிம்மதி இல்லை. ஏதோ நம்ம வண்டி ஓட்டணும் போகணும் அப்படிங்கிற மாதிரி நார்மலாக தான் போகும். உயர்நிலை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா அந்த 7ஆம் இடத்து சனி என்ன பண்ணுனார்னா, 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அந்த 7ஆம் பார்வை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த பார்வைங்கிறது ஒரு மந்த குணம், சுறுசுறுப்பு இல்லாது, காலையில் பார்த்திங்கன்னா 8 மணி வரைக்கும் தூங்குறது, அந்த மாதிரி அந்த குணத்தை கொடுத்துட்டு போயிருக்கோம் அந்த 2.5 வருஷ காலமாகவே. அதே நேரத்துக்கு 7ஆம் இடத்துல சிம்மராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருந்தார். 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்த்தார். அப்போ தகப்பு சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டது எல்லாமே பிரச்சனைகள் தான் ஓடுச்சு. ஒரு நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியாக எல்லாமே சோம்பேறித்தனம் சொல்கிறது. அப்பா நல்லா வேலை செய்வார், விவசாயம் சம்மந்தப்பட்டதில்ல, காட்டு வேலையெல்லாம் எல்லாமே இப்போ உடம்பு சரியில்லைன்னா அப்படியே அமைதியார். கால் பின்னாங்கால் அடிபட்டுச்சுங்க, அந்த மாதிரி ஒரு அமைப்பில் அவர் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறாங்க. சிம்ம ராசிக்கு அப்போ அந்த பார்வை விழுகுது பாருங்கள், அந்த பார்வைக்கு தான் அப்படி. அப்போ 7ஆம் பார்வையை சிம்ம ராசி பார்த்து கும்பத்துலேருந்து சனி 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது அப்போ பொண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அது அப்போ மந்த குடம் ஆயிடுச்சு அப்படி சொல்லணும். 10ஆம் பார்வையாக அதாவது அந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்த்தார். 4ஆம் இடங்கிறது தாய், வண்டி, வாகனம், வீடு, மனை. பாருங்களேன், சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருந்தார். 3ஆம் பார்வையை 9ஆம் இடத்தை பார்த்தார். தகப்பன் சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டதெல்லாம் அப்படியே சாப்பிட்டா க்ளோஸ் ஆயிடுச்சு. 7ஆம் பார்வையை சிம்ம ராசியை பார்க்குறாரு, சிம்ம லக்னத்தை பார்க்குறாரு. அப்புறம் அந்த ராசி அதிபதியே அவுட். அதே நேரத்துக்கு 7ஆம் இடத்துல சிம்ம ராசிக்கு சனி இருந்து 10ஆம் பார்வையை 4ஆம் இடத்தை பார்த்தார். சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்தை விருச்சிகத்தை பார்க்குறாரு. தாய், வண்டி, வாகனம், வீடு, மனை எல்லாமே சம்புச்சு போய் நின்றுச்சு. ஒன்றுமே புரியலைங்க, என்ன பண்ணுறதுனே புரியல. 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது இவ்வளோ வேலை பண்ணுது, இன்னும் அஷ்டம சனி வந்தால் நாங்கள் என்ன பண்ணுறதுனே புரியல. இந்த 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது இவ்வளோ பிரச்சனை, நான் அஷ்டம சனி எப்படி இருக்கும் பாருங்களேன் அப்படிங்கிறது அவருடைய புலம்பலாக இருந்துச்சு. சரி, இப்போ சிம்மராசிக்கு சனி பயிற்சி ஆகிட்டார். 7ஆம் இடத்துல இருந்தவர் இப்போ 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். 8ஆம் இடத்துக்குன்னா அஷ்டம சனி. சிம்மராசிக்கு அஷ்டம சனி ஓடிட்டுருக்கு. அந்த சிம்மராசிக்கு அஷ்டம சனி போடும்போது 10ஆம் இடத்தை பார்க்குது. அந்த 3ஆம் பார்வையை 10ஆம் இடத்தை பார்க்குது. அதே நேரத்துக்கு 7ஆம் பார்வையை 2ஆம் இடத்தை பார்க்குது. 10ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குது. பூர்வ புண்ணியத்தை பார்க்குது. சனிப்பான் பார்க்குறாரு. அப்போ சனி பார்த்த இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசனை பண்ணிங்க. அப்போ அந்த இது என்னென்னா, 8ஆம் இடத்துல சனி போகக்கூடாதுங்க. நீங்கள் ஒரு அமௌண்ட்டு எதிர்பார்த்துருப்பீங்க, அந்த அமௌண்ட் வராது. கடன் கேட்க போனால் கடன் கிடைக்காது. கடன் கேட்டிருப்பீங்க, கொடுக்குறோம்னு இருப்பாங்க, அடுத்த மாதம் கண்டிப்பாக அவங்க தரம்னு இருப்பாங்க. ஆனால் அவங்க இல்லை, அந்த வரக்கூடிய அமௌண்ட்டு வரலைம்பாங்க. அப்போ சிம்மராசிக்காரங்க ரொம்ப தடுமாறுவாங்க. அமௌண்ட்டில் சிக்கல், வரக்கூடிய வருமானம் இல்லை, லோன் கட்ட முடியல, மாதம் லோன் கட்ட முடியல. நான் வீட்டு வாடகை வாங்கித்தாங்க லோன் கட்டாமல் இருந்தேன், அதுலேயும் சிக்கலாக இருக்குது, ஒன்றுமே புரியல. நான் வாழ்க்கையில் செய்ப்பனா தோப்பனா. ஏன்னா அஷ்டம சனி. சிம்மராசிக்கு 8ஆம் இடத்துல சனி போகிறார். அப்போ அஷ்டம சனி நடக்கும்போது எதுலேயுமே நிம்மதி இல்லைங்க. போராட்டமான வாழ்க்கை தாங்க. போராடி நான் எப்படிங்க வாழ்க்கை செய்கிறது? ஏங்க 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது, கும்பத்தில் சனி இருக்கும்போதே எனக்கு சரியில்லை. 8ஆம் இடத்துல சனி கொஞ்சம் கேட்க வேணும். மன வருத்தம் பிரச்சனையாகவே போயிட்டுருங்க. ஃபேமிலியில் ஃபேமிலி என்னால் ரன் பண்ண முடியலைங்க. சிம்மராசிக்காரங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஐயா ஒன்றுமே புரியலையா, என்ன நடக்குதுன்னே தெரியல, நான் வர்றேன், ஏன் அப்பாயின்மெண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். வாங்கையே பேசிக்கலாம். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, உங்கள் சாதத்தை கொடுங்க, உங்கள் சாதத்தை வரல கொண்டு வாங்க, என்னோடய வாட்ஸ்அப் கூட நீங்கள் அனுப்பிச்சிருங்க. சனிப்பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, இந்த சிம்மராசிக்கு என்ன திசை புத்தி போடுது அதை நான் உங்களுக்கு கம்பல் பண்ணி நான் உங்களுக்கு பலன் சொல்கிறேன்யா. கண்டிப்பாக ஒரு கட்டணங்கிறது கம்மியான கட்டணம் தான், உங்களுக்கு குறைவான கட்டணத்தில் நான் சொல்கிறேன். என் தொடர்பு கொள்ளுங்கள்.
ஏன்னா அவங்க தொடர்பு உள்ளவங்களுக்கு பிரச்சனை இல்லை, புதுசாக வர்றவங்களுக்கு என்னுடைய நண்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அப்படி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா நடக்கும். வாழ்க வளம்னு வாழ்த்துக்கள்.